ஹாய் வெல்கம் டு ஷிவ் செடி லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டாக் வீடியோ. அதாவது இது எக்ஸ்பெஷலி ஃபார் டாக் லவர்ஸ். இப்போ இந்த 2 குட்டி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குட்டி தான். ஸோ இதில் வந்து ஒரு குட்டி மட்டும் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. சரி நம்மளால் முடிஞ்ச இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எவ்வளோ பால்லாம் வச்சு பார்த்தோம். ஆனால் அது வந்து ஒன்றும் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு குட்டி மட்டும் நல்லா ஆக்டிவாக இருக்குது. ஆனால் இது மட்டும் அதால் சரியாக சாப்பிட முடியல. மேபி வயிற்றில் எதனா இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை அழைச்சிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பிடிச்சிட்டு வந்து இந்த எங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன் நான் இதுக்குன்ட்டே. ஸோ அதில் வச்சு நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளினிக் மாதிரி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் தான், அங்கே வந்து போனோம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒரு பேப்பர் மாதிரி போட்டுருக்கணும். எதுக்குன்னா இப்போ சப்போஸ் ஏதாவது வாமிட் ஆகிடுச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த பேப்பர்லேயே வந்து வாமிட் பண்ணிடும். பட் அந்த பேஸ்கெட் வந்து நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பேப்பர் இல்லை பழைய கிளாத்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப டல்லாக இருந்துச்சு. நான் அதை தொட்டு ரெஸ்பான்ஸ் எதனா கொடுக்குதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனால் அது வந்து ரெஸ்பான்ஸ் எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல. ரொம்ப மாதிரி வீக்காக இருந்துச்சு. சரி எடுத்துகிட்டு போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனோம். ஆனால் அதுக்கு கிளினிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு பக்கத்தில் ஒரு மெடிசன் ஷாப்லேயே வந்துட்டு அதுக்காக மருந்து கிடச்சிச்சு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டப்போ இல்லை இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, நாங்கள் கொடுக்குற மருந்தே போதுமானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த அவங்கக்கிட்ட டேப்லெட்ஸு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். அந்த டேப்லெட் ப்ளஸ் வந்து இந்த தான் அந்த பவுடர் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா பொடி பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ இதை வந்து அந்த சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கல்லுலேயே வந்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடி பண்ணி இதை மாதிரி எடுத்துக்கிட்டேன். பொடி பண்ணது வந்து ஒரு டம்ளரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக எடிட் பண்ணாமலே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக டாக் வந்து நாங்கள் அழைச்சிட்டு வந்துட்ட பிறகு அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கள்லாம் நிறைய பசங்க வந்து கூட்டிட்டாங்க. நாங்கள் வந்து நாங்களும் மருந்து கொடுக்குறோம், எங்களுக்கும் சொல்லுங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து வந்துட்டாங்க. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு பையன் வந்து ரொம்ப அதுக்கூட அஃபெக்ஷனாக இருப்பார். ஸோ அந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கோம். ஆனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். அதை வந்து நான் எடிட் பண்ணாமலே வந்து சரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு அந்த டாகோட அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணாமலே இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மருந்து குடிக்கணும்ல, மருந்து குடில குடி குடிப்பா குடி கொஞ்சம் குடிச்சிட்டு போ. ஃப்ரெஞ்சு போட்டு வாயில அடிச்சு விட்டுரு. அப்படியா? அப்படிதான் எடுக்க சொன்னாரு அவரு. அதான் சொன்னாரு குடிக்காதுங்க, வாயில வந்து ஒரே அடி அடிச்சு விட்டுரு. ஸ்ப்ரே அப்படி வாயை ஓபன் பண்ண, வாயை ஓபன் பண்ணி அது அழகா இருக்கு. குடி, ஜுரம் அடிக்குது. குடியா ஒழுங்கா மருந்து போட்டீங்களா? இல்ல இனிமே தான் கொடுக்கணும் மருந்து. அப்பா உடக்கு வச்சிட போறீங்க. ஒரே இருட்டா இருக்க. ராக்கிய போச்சு. சத்தத்தை கேட்ட உடனே வந்துச்சு. பால் விட்டுறாங்க தெரிஞ்சாலும் போயிடுச்சு பாருங்களா. நல்லா தான் செய்யறாங்க தெரிஞ்சோட. ஹாய் சாக்கம் கொடுக்குது. இல்ல ஒண்ணுல
இன்னும் ஒரு ஸ்பூன் குடுக்கலாமா? போதும் போதும், ஓவர் ட்ரெஸ் வேணாம். நான் இன்னும் ஒரு ஸ்பூன் குடுத்துடலாம். அது அவங்க அம்மா நிக்குது. ஏய் சமடா, என்ன பேர் என்ன? ராஜியா? ராஜேஷ் ராஜேஷ். ராஜேஷ் ஞாபகம் வச்சுக்கங்க. ராஜேஷ் ராஜேஷ் செகண்ட். மருந்து உள்ள போன கலக்கத்துல இருந்துட்டு இருக்கு, நீ சேகன் கொடுன்ற. ஸோ இப்படி தாங்க போச்சு இந்த டாகுக்கு மருந்து கொடுக்குற அந்த ஒரு செக்மெண்ட். ஸோ இப்போ வந்து டே 2. இந்த மிச்சம் இருக்கிற அந்த பொடி, மருந்து பொடி வந்து இப்போ நம்ம தண்ணியில் கலக்கி திருப்பி கொடுக்க போகிறோம். ஒரு 3 டேஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வந்து அது அப்படி கொஞ்சம் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு திருப்பி அதே மாதிரி தண்ணியில் கலந்து நம்ம அந்த சிரஞ்சில் எடுத்து வந்து கொடுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். அதில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம் இல்லையா முன்னாடி, அதே மாதிரி தான் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு டாகை போயிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு போனாக்கா ரொம்ப அது வந்து ஸ்டவ்வர்டாக வந்து குடிக்கவே மாட்டேன்ருச்சு. ஏன்னா அது ஆல்ரெடி நல்ல உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி நாள் கொடுத்தப்ப கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, அதை விட இன்னும் ரொம்ப வந்து நிற்காமல் ஓடிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரி நம்ம வாங்கி மருந்து அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் பிடிச்சி அதை வந்து மருந்து கொடுத்தோம். ஸோ இப்படி தான் நானும் அந்த பையனை வந்து அதை பிடிச்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செஷனில் டைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.